லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதிரா, இப்ப கண்ணை திறந்து பாரு. அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? இப்படி ஒருத்தனோட வாழ்ற நீ நிச்சயமா சந்தோஷமா தான் இருப்ப. அதிரா, எப்படி என் சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு கூட தெரியலங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக திருமாரா ரொம்ப போராடி என்ன பரோல்ல வெளியே கொண்டு வந்திருக்காரு. தேங்க்ஸ்பா. ஒரு அப்பாவா ஆதிராவை பக்கத்துல இருந்து என்னால பாத்துக்க முடியல. அத நினைச்சு நினைச்சு டெய்லி என்ன அழாத நாளே கிடையாது. அந்த ஆண்டவன் ஆதிராவை கைவிடல. நான் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருந்தாலும் சுபத்ரா ஆதிராவுக்கு அம்மாவா வந்து நின்னுட்டா. சுபத்ரா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ஆதிராவோட வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியாயிருக்கும். எந்த வீட்டுக்கு நான் துரோகம் பண்ணிட்டு போனனோ இதே வீடுதான் என் பொண்ணை அரவணைச்சு ஏத்துக்குச்சு. எந்த குடும்பத்தை நான் துச்சமா நினைச்சனோ அந்த குடும்பம் தான் என் ஆதிராவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கு. இங்க நிக்கிறதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாமா, எதுக்கு இப்போ பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல கால் வச்சு எவ்வளவு நாளாச்சு. நல்லா இருக்கே சுபத்ரா? நல்லா இருக்கேங்க. நீங்க தான் ரொம்ப இழைச்சிட்டீங்க. என்ன மன்னிச்சிரு சுபத்ரா. ஏன் பழசெல்லாம் பேசிக்கிட்டு
இன்னைக்கு நல்ல நாளுங்க. இனிமே இந்த வீட்ல நல்லதையே பேசுவோம். அதானே இன்னைக்கு ஆதிராக்கு டபுள் சந்தோஷம் அப்படித்தானம்மா? அதிரா கேக் கட் பண்ணலாமா? கட் பண்ணலாமா? இல்ல கேக் கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் ஆதிரா. ஹாப்பி தேங்க் யூ அப்பா. ஆதிரா, மாமா இந்தாங்க மாமா. தேங்க் யூ மா. இந்தாங்க அம்மா. சாப்பிடு சாரு. இந்தா சாப்பிடு. சும்மா சாப்பிடு. இங்க பாரு, நீ பண்ற ஒவ்வொரு பிளானும் மிஸ் ஆயிட்டே இருக்குல்ல. அன்பா இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைச்சா இப்படிதான். ஏய் என்ன அதிரா தூங்க போலையா? ஏன் நீங்களும் தான் தூங்காம இருக்கீங்க? இல்ல இன்னைக்கு உன் பர்த்டே இல்ல. இதே நாள்ல தானே என் ஆதிரா பிறந்திருப்பா. அப்பவே அவளை இந்த திருமணனுக்கு கடவுள் எழுதி வச்சிருப்பாரு. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அம்மா நீ ஏன் தூங்குவேன்னு சொல்லு. நீங்க எனக்கு கிடைக்கணும்னு கடவுள் எழுதி வச்சாரா? இல்ல எனக்கு கிடைச்சதே கடவுள் தானான்ற சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வரலங்க. அதிரா என்ன இது? இப்ப எதுக்கு ஃபீல் பண்ற? இல்ல எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாரும் பொண்டாட்டியோட பிறந்த நாளைக்கு gift கொடுக்கறது வழக்கம் தான். ஆனா நீங்க நான் பிறக்க காரணமா இருந்த என் அப்பாவையே எனக்கு gift-ஆ கொடுத்துருக்கீங்களே, அதுதாங்க பெரிய சர்ப்ரைஸ். ஐயோ அதை விட அதிரா. அது இல்லைங்க, இனிமே என் அப்பாவை பார்க்க மாட்டோமா, அவரோட ஒன்னா இருக்க மாட்டோமான்னு மனசுக்குள்ள ரொம்ப பாரமாவே இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாரத்தை எல்லாமே நீங்க இறக்கி வச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இங்க பாரு, பொண்டாட்டி மனசுல என்ன சந்தோஷம் இருக்கு
என்ன துக்கம் இருக்குன்னு தெரியாதவன் சரியான புருஷனாவே இருக்க முடியாது. நீ ரொம்ப சந்தோஷப்படுற கிஃப்ட் இதான் எனக்கு தெரியும். அதான் கொடுத்த. இதுக்கு தேங்க்ஸ். இந்த அழகான கிஃப்டை கொடுத்த உன் அப்பாவுக்கு நான் தான் அதிரா தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இன்னொருத்தருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். சாருவுக்கு தான். சாரு மட்டும் என்னை விட்டு போகலனா நீ எனக்கு கிடைச்சிருப்பியா? உன்னாலதான் அன்புனா என்ன, காதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ என் அப்பாவை எனக்கு கொடுத்துட்டீங்க. அது போதுங்க. எனக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு இந்த கிஃப்டே போதும். அப்படி சொல்லிட்டா எப்படி? இன்னும் தர வேண்டிய ஒரு கிஃப்ட் இருக்கு. இன்னுமா? ம், என்ன என்ன கிஃப்ட்? நீ முதல்ல கண்ணை மூட, நான் சொல்றேன். நான் மூட மாட்டேன். கண்ணை மூடாதிரா. நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க. நீ முதல்ல கண்ணை மூட. என்னங்க நீங்க? ம். ம், ம்ஹும். ரொம்ப நல்லா இருக்கு. ஆதிரா மாறன், என் பேர் உன் கையில இருந்தா எனக்கு ஏதோ பலம் வந்த மாதிரி இருக்கும். ஆதிரா, ஏன் தெரியுமா? ஏன்? என் உசுருக்கு ஆபத்துனதும் எனக்காக கஷ்டப்பட்டு நோன்பு இருந்த உன்னோட அந்த அக்கறை நிச்சயம் என் ஆபத்துல இருந்து காப்பாத்தும். இங்க பாரு, நான் என்னதான் போலீஸா இருந்தாலும் என் ஆதிரா கூட இருக்கிறப்பதான் நான் பாதுகாப்பா உணர்றேன். அதான் நான் என் நேரமும் உன் கையில இருக்கிற மாதிரி செஞ்சேன். ம்? ஓகேவா? ம். இத்தனை கிஃப்ட் கொடுத்த எனக்கு நீ என்ன கொடுக்க போற? ம்? முத்தம் மோதிரத்துக்கு மட்டும்தானா?
போங்க. இன்னைக்கு தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. உடம்புல ரெக்க முளைச்சு எங்கேயோ பறக்கணும் போல மனசு துடிக்குதுங்க. ஊருக்கே தெரியற மாதிரி எனக்கு துக்கமே இல்லைன்னு கத்தணும் போல இருக்குங்க. எனக்காக ஒண்ணு செய்வீங்களா? என்ன? நாளைக்கு என்ன வெளியில கூட்டிட்டு போறீங்களா? நாளைக்கா? முடியாது ஆதிரா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன இது? என் டார்லிங்க்கு முகமே வாடிருச்சு. இங்க பாரு, சும்மா சொன்னேன். நம்ம நிச்சயமா வெளியில போறோம். ஆ, நிஜமாவா? ஆமா. ஹை. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த உங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. அத நம்ம கொண்டாட வேண்டாமா? நாளைக்கு நோ போலீஸ் டியூட்டி, ஒன்லி வைஃப் டியூட்டி தான். ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க. நான் ஆல்ரெடி லீவ் சொல்லிட்டேன். வெளிய போறோம், ஜாலியா இருக்கும், என்ஜாய் பண்றோம். ஆதிரா, இந்த பிறந்த நாள் உனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. உன் லைஃப்ல மறக்கவே முடியாது. ஓகே? எல்லாரும் வாங்க, ரெடியா? டைம் ஆகுது. என்னங்க இன்னும் காணோம்? வருவாங்க வருவாங்க, அவசரப்படாத. நீ ரெடி ஆயிட்டியா? நீ ரெடியாமா? வாங்கப்பா. உங்க ரெண்டு பேரையும் இப்படி சேர்த்து பார்க்கும்போது என் மனசுல பழைய ஞாபகம்லாம் வருது. இப்படியே இருந்திருக்கலாம்ல மதி அழகா. சாரதா, என்னாச்சு? இந்த நல்ல நேரத்துல எதுக்கு பழைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்க? இனிமேல் நடக்க போறத பாப்போமா? ஆமா, எங்க முக்கியமான ஆளை காணோம்? வந்துட்டோம் தாத்தா. ஜோடி பொருத்தன்னா அது நீங்க தான். இப்படியே வெளியே போனீங்கன்னா பாக்குறவங்க கண்ணு பற்றும். பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க. நல்லா இருமா, நல்லா இருமா. நீண்ட நல்லா ஆயுளோட இருப்பா. ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க. உனக்கு இவங்க கல்யாணத்தை பாக்குற கொடுப்பனை தான் இல்லாம போச்சு. குழந்தைங்கள ஆசீர்வாதம் பண்ணுப்பா. ஆதிரா, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிங்க பாட்டி, வாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருங்க. எந்திரிப்பா. ஆசீர்வாதம் பலிக்காது. இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே இருக்க மாட்டாங்க. சரி, எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பலாமா? நான் வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ஆமா ஆமா, நீ பண்ற வேலையை இங்க யாராலையும் பண்ண முடியாது. ரொம்ப நல்லது, நீ இங்கே இரு. ஏய் வா, நம்ம போலாம். தாத்தா, வாங்க தாத்தா போலாம். இல்லப்பா, நான் வரல. இன்னைக்கு புடவை ஆர்டர் இருக்கு, வியாபாரிங்க எல்லாம் வராங்க. நான் இங்க இருந்து அவங்க பாத்துக்கிறேன். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்க தாத்தா. போயிட்டு வரேங்க. வரேன்ப்பா. ஆதிரா, வாங்க வா. எங்க வாங்க போலாம்.
ஏன் முன்னாடியே ஆதிரா குதூகலமா இருக்கானா? நான் இல்லனா திருமாறனோட ஒட்டிட்டு உறவாடுவா போல இருக்கே. ஐயோ, அதுக்கு விடவே கூடாது. நில்லுங்க. நானும் கோயிலுக்கு வரேன். எங்க வர? அதான் வேலை இருக்குன்னு சொன்னல. இல்ல, நான் அதை அப்புறமா பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ இங்கே இரு. விடுங்க அத்தை, கோயிலுக்கு தானே போறோம். சாருமதியும் வரட்டும். வா. வா சாருமதி. அம்மா ஹானி, சுபத்ராமா, ஆதிரா பேருக்கு அர்ச்சனை பண்ணிடலாம். சரி, நான் போய் பூ பழம் தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓ, அவ பேருக்கு அர்ச்சனையா? இருங்க, இதை நான் பிரச்சனையா மாத்துறேன்.